ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தாவேகா ஆட்சிக்கு வந்த நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய ஆட்சி போல மாணவர்களுக்கும் இப்போதும் உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். தற்போதும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. தாவேகா ஆட்சிக்கு வந்த நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த திட்டம் தொடர்கிறது. இந்த மாதம் ஆட்சி மாறிய நிலையில் 1000 ரூபாய் உதவித்தொகை தற்போது வரவு வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். முந்தைய ஆட்சியைப் போல மாணவர்களுக்கு இப்போதும் உதவித்தொகை தொடர்கிறது. முந்தைய ஆட்சியின் திட்டங்களை தொடர வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையாகவும் இருந்தது. இந்த நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட 1000 ரூபாய் உதவித்தொகை என்பது தற்போது வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய ஆட்சியின் முக்கியமான திட்டங்கள் தொடரும் என்று உறுதியளித்திருந்தார் முதல்வர் விஜய். இந்த நிலையில் தாவேகா ஆட்சிக்கு வந்த நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமான அரசல்ல, எதிர்ப்பவர்களுக்கான அரசும் இது என சுட்டிக்காட்டியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் பேசிய காட்சிகளை பார்த்தோம். முந்தைய ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வழக்கம் போல மாணவர்களுக்கான 1000 ரூபாய் என்பது அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டுப்பெறலாம். ரமேஷ், முதல்வர் கூறியபடி முந்தைய அரசின் முக்கியமான ஒரு திட்டம் மாணவர்களுக்கான மாதம் உதவித்தொகை என்பது தற்போது அந்த தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன ரமேஷ்? தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் ஆகிய 2 திட்டங்களிலும் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் என்பது தற்போது புதிய ஆட்சி வந்த பிறகும் தொடர்ந்து இருக்கிறது. இதற்காக நிதித்துறை சார்பாக நிதி விடுவிக்கப்பட்டு அந்த மாணவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தீர்கள் சொன்னால் இந்த நாளைக்குள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று சொல்லக்கூடிய KMUT என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அதுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அதுவும் இன்றும் நாளைக்குள் கொடுக்கப்படும் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதே போல இந்த 1000 ரூபாய் என்பது 1,30,00,000 மகளிர் பெறுகிறார்கள். இதற்காக ஆண்டுக்கு தமிழக அரசுக்கு 15,000 கோடி ரூபாய் செலவாகிறது. மாதத்திற்கு 1,300 கோடி ரூபாய் செலவாகிறது. எனவே இந்த 1,300 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த பட்ஜெட்டிலேயே குறிப்பாக திமுக போடப்பட்ட பட்ஜெட்டிலேயே குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாதத்திற்கு சேர்த்து அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி போனதாக சொல்லப்படுகிறது. அதை தற்போது வந்திருக்கக்கூடிய அரசும் தற்போது அந்த அக்கௌண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. எனவே நேற்றைக்கு முதலமைச்சர் சொன்னது போன்று அனைத்து வங்கி கணக்குகளிலும் இந்த மாணவர்கள் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்களுக்கு சென்றிருக்கிறது. நாளைக்கு பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் விடுவிக்கப்படும் என்று தெரிகிறது. ரமேஷ், ஏற்கனவே முதலமைச்சர் பேசும்போது கஜானால பணம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும்
தேர்தல் அறிக்கையிலும் கூட மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிறது தாவேகாவோட தேர்தல் அறிக்கை. இதை எப்படி செயல்படுத்த போறாங்க? அடுத்து அரசோட திட்டங்கள் என்ன? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்னமும் அதற்கான ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு தான் நிதித்துறை சார்ந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. எனவே இந்த புதிய நிதித்துறை செயலாளர் சித்திக் ஐஏஎஸ்ஸுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்த இருக்கிறார். அப்போது தமிழகத்துடைய நிதி நிலைமை என்ன, அதற்கு எவ்வாறு மற்ற விஷயங்களை எவ்வாறு பெருக்குவது, நிதி ஆதாரங்களை பெருக்குவது எவ்வாறு, இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்களும் நடைபெறுகிறது. ஏனென்று சொன்னால் அமைச்சர்களுக்கெல்லாம் அந்த துறைகள் ஒதுக்கப்படும் பட்சத்தில் இந்த புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அரசு இந்த ஆண்டிற்கான நீண்டகால பட்ஜெட்டை தாக்கல் செய்வார்கள். கவர்னர் உரை இருக்கும். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தற்போது முதலமைச்சர் தலைமைச் செயலகம் வந்திருக்கின்றார். பாலா ரமேஷ், கவர்னர் உரை, அடுத்து பட்ஜெட் அப்படின்னு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சென்ற ஆட்சியில பொருளாதார வல்லுநர்களை நியமிச்சாங்க, அவங்க கிட்ட இருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கிட்டாங்க. இந்த ஆட்சியோட திட்டம் என்ன? நிதித்துறை சார்ந்து அவங்களோட திட்டம் என்ன? நிச்சயமாக அந்த பொருளாதார குழு கலைப்பது தொடர்பாக இதுவரை எந்த அரசாணையும் வெளியாகவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா திட்டக்குழு துணைத் தலைவர் மற்றும் அடுத்த பதவிகள் குறித்தும் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. திட்டக்குழு துணைத் தலைவராக ஜெயரஞ்சன் இருக்கிறார். அவர் தொடர்வாரா இல்லையா என்பது குறித்தும் நமக்கு தெரியவில்லை. எனவே திட்டக்குழு தான் இது போன்ற முக்கியமான அரசுக்கு இந்த திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தெரிவிப்பார்கள். இந்த நிலையில் நீங்கள் சொன்னது போல அந்த பொருளாதார வல்லுநர்கள் கொண்ட குழு இன்னமும் கலைக்கப்படாமலும் இருக்கிறது. அது குறித்து தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஆலோசனை செய்திருக்கிறார். அனைத்து துறை செயலாளர்களும் தலைமைச் செயலகத்தில் கட்டாயம் இருக்குமாறும் ஒரு சுற்றறிக்கை என்பது நேற்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டங்களை நடத்த இருப்பதால் அனைத்து துறை செயலாளர்களும் முதலமைச்சர் அலுவலகத்தில் ஆலோசனைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் நிதிநிலை தொடர்பாக முதல்வர் ஆய்வு நடத்துகிறார். தற்போதைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.